வாழ்வோம் வாழி. மண் வாழ்க்கை என்பது கர்மாவால் நிறைந்தது. எனக்கு எனக்கு என்னுடைய நம்மது எப்ப அதை விட்டு நீங்க வெளியில வர்றீங்களோ அப்பதான் அதான் சொன்ன இழந்து பெறுவது ஞானம். மண் தொழில்களை பொறுத்து விண்பொருள்களை பெறுகிறது. அது ஈஸியா நடக்காது. இட்ஸ் நாட் ஈஸி. அதனால்தான் ஓடி வரல ஒரு ஆள் தான் உண்மையான ஞானிகளா மாறும். உண்மையான சித்தை பெற முடியாது. அவங்களால தான் முடியும். எல்லாராலையும் முடியலையே. ஏன்னா யாரும் முயற்சிக்க முடியாது. நம்மள பாசம் இழுத்தோம். யாராவது ஒரு ஆள்கிட்டயாவது ஏதாவது ஒரு சூழல்லையாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். அதுக்குதான் பற்றுக பற்றத்தான் பற்றினேன். திருவள்ளுவர் ஞானத்தை அங்கேயே வச்சுட்டார். என்ன பாடம் சொல்றார்? பற்றுக பற்றத்தான் பற்றை பற்றுக அப்பற்றும் பற்று விட. அப்போ இங்க யார்கிட்ட போனோம்? குருபிரான் இறையாக வந்த குருவிடா முழுமையாக நீங்க பற்றி பிடிக்கணும். எதுக்கு? உங்க பற்றெல்லாம் போகும். நம்ம பற்றி பிடிக்கிறோம். எதுக்கு? பற்று பெருக பிடிக்கும். சாமியை நான் வச்சிருக்கிறது பழைய காரு, புது கார் வாங்கினது தாங்க, ஆசீர்வாதம் பண்ணீங்க. இன்னொரு வீடு இருக்கு பக்கத்துல விளைச்சு வந்து அது வாங்கணும் சாமி. இந்த பொண்டாட்டி கோவப்படுறான், இன்னொரு பொண்டாட்டி கிடைக்கணும் சாமி. இப்படி ஒட்டிக்கு 4 கிடைக்கிறதுதான் நம்ம அலையிறோமே தவிர பெருக்கிறதுக்கு தான் போறோமே தவிர சுருக்கிறதுக்கு போறோம். அப்ப அந்த குருவை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. குருவோடு நீங்களும் பயணிக்கவில்லை. அதான் உண்மை. குரு என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்க மட்டும்தான் எனக்கு உன் ஒரே உறவு நானே. ஏன்னு சொன்னா அந்த குரு நிலைதான் உங்கள்ட்ட இறைநிலையிலே சேர்க்க முடியும். பட் அதுக்கு நீங்க முதல் தெளிவாக பெறவில்லை. அதுக்குதான் நான் அன்னைக்கு சொன்னேன், நம்பிக்கை. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை தர சேர்க்கும். அப்போ குரு மீது நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை, குருவை நீங்க ஏற்றுக்கொள்கிற இல்லை, அது என்ன பண்ணுனா உங்களை உங்களுக்கு காக்கும். ஏன்னா நீங்களும் இறை சக்தி தான், ஆன்மா பொருள் தான். ஆனா அந்த ஆன்மா தெரியல. ஆன்மா எங்க இருக்குன்னே தெரியல. இந்த உடம்பதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வச்ச பேரை நான் நினைச்சிட்டு உங்க உடம்பையும் நான் தான் சொல்லிட்டு உடம்பு கொஞ்சம் உங்களுக்கு கண்ணை திறந்து போன ஜென்மா நீங்க இருந்த உடம்ப காட்டினா இப்ப இந்த ஜென்மம் இதை ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு முந்தின ஜென்மா இப்படி குறைஞ்சது ஒரு 20-30 உடம்புகளை தாண்டி வந்திருக்கீங்களா? இது எது உங்க உடம்பு? இனிமேல் அகலி போறது எது? அப்ப இது சும்மா அந்த குழந்தைகள் படம் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டு இது நான் தான் சொல்லி கொடுப்போம். அந்த உடம்புல வரக்கூடிய ஒரு நோயை கூட நம்மளால தீர்க்க முடியாது. என்ன நோய் வரும், என்ன பிரச்சனை வரும் பாருங்க. நம்மளோடு ஒட்டி கொண்டிருக்க மனம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு. இதை கேட்கும் போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலை சொல்லி ஆகுமா? தோணுமா தோணாதா? என்னச்சோ இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? நம்ம வெளியே பார்ப்போம். அப்பதானே வெட்டி வரும் கையில, இல்லையா? ஏன்னா நம்ம எங்க சிக்கிட்டு இருக்கோம் உலக வாழ்க்கையில. இப்ப நமக்கு எப்ப வரும்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் எல்லாம் மாறி இருந்தான்னு வச்சுக்கலாம். அப்புறம் சொல்லிடும் நம்மளும் போனோம். அவனும் வந்துட்டாங்கல்ல ஞானத்துல. அப்படிதான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம வாழ எது நம்ம உண்மை வாழ்க்கை. உங்க உண்மை வாழ்க்கையை சொல்லி தரக்கூடிய யாராவது இருந்தா நீங்க ஒத்துக்கலாம். ஆனா குடும்பத்திலையும் கிடையாது, சொந்தத்திலையும் கிடையாது, நட்புலையும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. அப்ப யார்கிட்ட கேட்கறது? அதுக்குதான் உண்மை குருவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரைதான். தெரிஞ்சுதா? தேடுதல் என்பது குரு கிடைப்பது அவர் தான். குருவை தேடணும். அது பொய்யானவரா உண்மையானவரா 15 வருஷம் கழிச்சுதான் கண்டுபிடிக்க முடியுது அவர் மோசமானவரு, இல்லையா? அவர் சரியில்லை, அவர் சொல்றதெல்லாம் தப்பு தப்பா இருக்குது. அவர் எதையோ வச்சுட்டு எதையோ சொல்றாரு. இப்படிலாம் நீங்க நினைச்சா முடிஞ்சு போயிடும். நீங்களும் உங்களை சுத்தப்படுத்திட்டே வந்தாதான் தெரியும் இது பரிசுத்தமானது. சுத்தத்தால் மட்டும்தான் சுத்தத்தை உணர முடியும். சுத்தம் இல்லைன்னா முடியாது. நீங்க நல்ல பாலா இருந்தாதான் உங்களுக்கு விடக்கூடிய பாலும் 2 சேர்ந்து கலந்து சுத்தமா இருக்கும். நீங்க தீம்பி போன பாலா திரிஞ்ச பாலா இருந்தா நல்ல பால விட்டா கூட திரிஞ்சிடும், இல்லையா? அதுதான் இறை ஞான பயிற்சியில இறையோடு பயணிப்பதற்கு முதலில் உங்களை நீங்கள் என்ன படுத்த வேண்டும்? சுத்தப்படுத்த வேண்டும்.
உங்க சுத்தத்தை வச்சுதான் சுத்தத்தை அடைய முடியும். நீங்க உள்ளுக்குள்ள அழுக்கு கசகள் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் எனக்கு இறைவன் இருக்கிறான், குரு இருக்கிறாரு, நான் ஞானத்துல போறேன், பிரயோஜனமே கூடாது. எத்தனை ஆயுசு வாழ்ந்தாலும் பிரயோஜனம். மாறுங்க. நீங்க மாறாம வழியே இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி பழகிட்ட விடையே வாழ்ந்து வந்துட்டோம். அது தப்பு தானே இதுல இறங்குறோம். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை சரின்னு இது தேவையே இல்லையே, எதுக்கு தேவையில்லாம இதை கொடுத்துட்டு அங்க நீங்க தெரியாத விஷயங்கள், நீங்க அடைய முடியாத விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கிறது தானே மாறும். இல்ல நீங்க இருக்கிறத வச்சு ஒண்ணு ஒண்ணா அதோட அலசி பாருங்க. இங்க சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் அங்க நம்ம தெரிஞ்சிருந்த விஷயங்களுக்கும் ஒரு எண்ணி கூட சம்பந்தம் இல்லை. முதல்ல நான் ஆரம்பிக்கிறதே அம்மா அப்பாட்டு தான். இதுவா அம்மாவா? என்னுடைய கேள்வி அதுதான். இது உன் தாயா? கோபம் வரும். எங்க அம்மா பத்தி எனக்கு சொல்லு, எனக்கு தெரியாது. அந்த அம்மாவும் கோபம் வரும். என் பிள்ளையே இந்த குறை சொல்றியா? இப்படி ஞானமே நமக்கு வேண்டாம்டா, போதும் அவனை போக சொல்லிதான் பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை நிதானப்படுத்தி, அவங்களை சாந்தப்படுத்தி, அவங்களை அறிவு நிலைக்கு கொண்டு வந்து, ஏமா இது உன் பிள்ளையான்னா, என்னங்க கேக்குறீங்க லூஸ் மாதிரி? நான் பெத்தது இந்த ஹாஸ்பிட்டல்ல பெத்த வந்து வேணா கேளுங்க டாக்டர். 10 மாசம் சுமந்து பெற்றேன். நான் தான் பால் கொடுத்து வளர்த்தேன். என் வீட்டுல இருந்து அந்த எங்க வீட்டுக்காரங்க கேளுங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அப்பா அது உங்க ப்ராடக்ட். ஆமா என் ப்ராடக்ட் தான் கொஞ்சம் பட்ச பொண்ணு. If it is your product, you must tell about its expire. இல்லையா? உன் படைப்பு உன்னால் உருவாக்கப்பட்ட படைப்பு என்றால் அந்த படைப்பை பற்றியுள்ள அந்தரங்கங்கள் முழுவதும் உனக்கு தெரிய வேண்டும். ஒரு கம்பெனி ஒரு பால் பவுடர் உண்டு பண்ணுதுன்னா அவன் சொல்லுவான், சார் இது 2 months தான் சார் இருக்கு வேலை. அதை 3 மாசத்துக்குள்ள கொடுத்துடணும். எப்படி எங்க வைக்கணும்? வெளிச்சத்துல வைக்க கூடாது, வெயில்ல வைக்க கூடாது, இதோட கலந்துக்கிறதுக்கு இந்த பொருள்கள் தான் கலந்துக்கணும். அது நிறைய சொல்லுவான். அது சாப்பிட்டா என்ன லாபம் வரும், என்ன நஷ்டம் வரும், அதை பத்தி அது என்ன டேஸ்ட்ல இருக்கும், அதனுடைய டெப்த் எவ்வளவு, இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அவன் சொல்லுவான். தென் ஓகே, இது அவனுடைய ப்ராடக்ட், அவன் தான் ரெடி பண்ணான் 100%. இப்ப நான் கேட்கிறேன், உன் வயிற்றுல தானே வந்தது, வயிற்றுல இருக்கும் போதே இது ஆனா போனான்னு தெரியுமா? அப்ப நீ எங்க உருவாக்குன? எப்படியோ வந்து ஒட்டிக்கிச்சு. ஒரு பையன் ஓடி வந்தா உங்க வீட்டுல ஒளிஞ்சிருக்கான். ஒளிஞ்சிருக்கேன்னு தெரியுது, ஆனா இங்க இருக்கா அவன் ஆனா போனான்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனா என் வீட்டுல இருக்கான், என் வீட்டுல இருக்கான்னு சொல்லுவீங்க. இதுவரை கிடையாது. உன் வயிற்றுல இருக்கான், நீ தான் வச்ச. எழுதி பாருங்க. இந்த குழந்தை பிறக்கும் கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சு. நினைச்சே பார்க்கல, ஆசைப்படுறாங்க. எப்ப பிறகுன்னு தெரியாது, ஆனா இப்போ உண்டாயிட்டாங்க. இப்போ தியான் அவங்க எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்போ ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை கற்பம் தரிப்பது, அது எத்தனை மாசத்துல வெளிவரும்? 6 மாசத்துல வெளிவரது இருக்குது, 8 மாசத்துல வெளிவரது இருக்குது, 9 மாசம் முக்கி வெளியில வர்றது இருக்குது. முடியாம டாக்டர்கிட்ட கொண்டு போய் கத்தி வச்சு கிழிச்சு வெளி எடுக்கிறது இருக்கு. அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் உள்ள இருந்ததுங்கிறது மட்டும்தான். அதுக்கு என்ன குணம், என்ன கலரு, எப்படி இருக்கும், எத்தனை நாள் வாழும், என்ன டேஸ்ட், இன்னைக்கு வர ஒரு தாயால ஒரு தந்தையால தன் பிள்ளையுடைய குணத்தை சொல்ல முடியாது. மாறிட்டே இருக்கும். நம்மள்ட்ட இருந்தவரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. பொண்ணு வீட்டுல இருக்கும்போது அம்மாவை முந்தான புடிச்சுட்டே இருக்கும். அம்மா என்ன சொல்லி இருக்கும், பக்கத்துலயே தான் படுத்து இருக்கும். அம்மாவுக்கு வேண்டினா அம்மா அப்படியே குளிர்ந்துட்டா. என் பொண்ண மாதிரி என் மேல உயிரையே வச்சிருக்கோம். நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்லபடி கட்டி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து அனுப்பின வர முதல் 2 தடவை வந்தது. ஆரம்பத்துல அம்மாவை பார்க்க வந்தேன்னு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வர இல்ல. 6 வருஷம் ஆச்சு. கேட்டா இந்த வேலையா கிடைக்குமா, எப்படிமா அவருக்கு அம்மாவை பார்க்கணும். அதான் போன்ல பேசுறாங்களாமா, வீடியோல பாக்குறாங்களாமா. அங்க ஒட்டிடுச்சு. ஒட்டுக்காரன் விட்டு 5 நிமிஷம் திரியறதுக்கு தயார் இல்லை. இன்னைக்கு அதுதான் சரின்னு சொல்றோம் குடும்ப வாழ்க்கையில. பட் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க இந்த வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நீங்க உணர வேண்டும். அப்பதான் வாழ முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.
அப்ப இதை யார் கொடுப்பது, யார் சொல்வதுன்னா குருகிறார். இறை நிலையில் இருக்கிற குரு. அதான் எல்லாரும் குரு அல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் குரு அல்ல. நான் அதுக்குதான் சொல்லுவேன், அங்கிருந்து வந்தாதான். இங்க இருந்து வந்தவங்க இல்ல. இப்ப பிறந்திருக்கவங்க எல்லாம் இங்க இருந்து உள்ளவங்க. இதுக்கு முந்தின ஏதாவது தெரியுமாலும் வேற ஒண்ணா இருப்பாங்க. அது அங்கிருந்து வரும். எங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் இங்க உள்ள விசால தான் இருப்பாங்க. இங்க உள்ள சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். நீங்க யூஎஸ்ல இருந்து வந்தா யூஎஸ் கார்டு இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அங்க உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்லியும் எங்க இருக்கக்கூடிய இந்த பொய் நிலையில் இருந்து உங்களை மாற்றி விடுதலை பண்ணுவதற்குள்ள தகுதியானது குரு. அந்த குருவை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கும். ஞானத்தில் முதல் நிலையே அதுதான், குருவை அடையாளம் கண்டு அடைவது.